நான்காவதாக வரும் நாமம் பிங்களக என்பதாகும். உதயமாகிற சமயத்தில் மஞ்சள் வர்ணமாக சூரியன் இருப்பதனால் அதை அனுசரித்து சூரியனுக்கு பிங்களன் என்ற பெயர் உண்டாயிற்று. பிங்க மேலனே என்ற தாத்துவினாலும் பிங்களி பிங்களீதி பிங்களக என்ற சமாசத்தினாலும் தான் மகாத்மாவாக இருந்தாலும் தன் மகாத்மத்துவம் என்ற பெருமையை கவனிக்காமல் ஏழை மக்களிடத்தில் அபாரமான கருணையை வைத்து அவர்களை தன் அருகிலிருந்து பிரித்து விடாமல் சேர்த்து வைத்து கொண்டு காப்பாற்றும் தன்மையுள்ள கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணுவே பிங்களன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார். இதே விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியக என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது. பிங்களா என்ற நாடியில் பிராணவாயுவுக்கு பயணம் ஏற்படும் போது கர்மனிஷ்டையில் ஜீவனுக்கு, அதாவது அந்த உயிருக்கு ருச்சியை உண்டு பண்ணி அதன் மூலம் பரம்பரையாக கிரமமாக ஜீவனாகிய உயிருக்கும் பிரத்யக்ஷமாகி தன்னோடு அந்த ஜீவனை ஐக்கியம் செய்து கொள்கிற நிர்குண பரபிரமமும் பிங்களக என்ற சொல்லினால் அழைக்கப்படுகிறார். ஐந்தாவதாக வரும் நாமம் சர்வதாபனக என்பது.